வீரகேசரி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய வீரகேசரி நேர்காணலில் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் இணைத்துக் கொள்ளவிருக்கின்றோம். அவர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கு பணியாற்றி வருவதுடன் கல்வி என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தினை ஆரம்பித்து இலங்கை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பினை செய்து வரும் திரு முரளிதரன் அவர்கள். வணக்கம் திரு முரளிதரன் அவர்களே. வணக்கம் அன்பு நேசமணி அவர்களே மற்றும் வீரகேசரி வாசகர் அனைவருக்கும் அவர்களுடைய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். உங்களை பற்றி பல்வேறு விடயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது ஆஸ்திரேலியாவிலே கல்வி என்ற ஒரு கட்டமைப்பினை உருவாக்கி மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பினை நீங்கள் செய்து வருவதாக அறிக்கை கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த கல்வி முறையும் அது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பது தொடர்பில் எங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தினை கொடுக்க முடியுமா? ஆமாம், நாங்கள் இலங்கையில உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எமது தமிழ் சமுதாயம் நிலையான புகழோடு தரணியெங்கும் வாழ நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் கல்விதான். ஆகவே கல்விக்கு உயிர் கொடுப்போர் மரணிப்பது. அப்ப இப்படியான நாங்கள் எங்களுடைய மக்கள் மாணவர்களுக்கு இலங்கையில போருக்கு முதலே எல்லை கிராமங்கள், மிகவும் கடினமான பிரதேசங்கள், வாழ்வாதாரத்தில் சரியானவை அதாவது வறுமை கோட்டுக்கு உள்ள பாடசாலைகள்ல உங்களுக்கு தெரியும் வளங்கள் இருக்கின்றது. ஆனா இலங்கையில இலவச கல்வி இருக்கின்றது. இலவச கல்வியை நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் அங்க வளங்கள் இருக்க வேண்டும். வளங்கள் என்கின்ற போது இணைய பௌதிக வளமாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம். அப்ப அந்த பௌதிக வளங்களும் மனித வளம் இன்றைக்கு ஆசிரியர், பௌதிகம் இன்றைக்கு பாடசாலைக்கு ஒரு பர்னிச்சர், அப்படி இல்லாத பாடசாலைகளில் எவ்வாறு ஆசிரியரை கொண்டு போகலாம் என்கின்ற முயற்சியில் அரசாங்கங்கள், மாறிய அரசாங்கங்கள், மாற்று அரசாங்கங்கள் அனைத்துமே ஃபெயிலியரா தான் இருக்கின்றது. புதிய ஆசிரியர் அனுப்பினா அவர் திரும்பி வந்துடுவார், பழைய ஆசிரியர் அனுப்பினா அவர் வந்துடுவார். ஏதோ ஒரு விதத்திலே அது ஃபெயிலியராய் கொண்டிருந்த 70 வருடத்துல எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் ஆசிரியர்களை மின்னொளி வடிவில் பாடசாலைகளுக்கு எடுத்து செல்வது. அதுதான் ஒரே ஒரு வழி. ஏனென்றால் எவருமே தன்னுடைய மாணவன், தன்னுடைய பிள்ளை என்று வந்தவுடன் நகரத்தை நோக்கி நகர்வதிலே ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ப எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய பிள்ளை படிக்கணும் என்றால் அவர் நகரத்துக்கு போகும்போது கிராமங்கள் பாதிக்கப்படும். கிராமங்கள் தோறும் ஆசிரியர்கள் இல்லாதால உங்களுக்கு தெரியும், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் கூடிக்கொண்டு போகுது, சயின்ஸ்ல கிராஜுவேட்ஸ் குறைஞ்சு போகுது. அப்ப நாங்கள் அதற்குரிய சொல்யூஷன் என்ன? ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் இல்லை என்று சொன்னா ஒரு மாணவனுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு தன்னுடைய தகுதி, தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாம ஒரு மாணவனுக்கு, அந்த கிராமங்கள் இருக்கிற மாணவன் தன்னுடைய திறமையை கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்குரிய சந்தர்ப்பமாக நாங்கள் உண்மையில ஸ்டெம் எஜுகேஷனையும் கொண்டு வர வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் யோசிச்சது, ஒரு ஆசிரியரை கொண்டு போய் கொடுப்பது மிகவும் கடினமாக. இதுல இருந்து உருவாக்கப்பட்ட டாக்டர் எதிர்வீரசிங்கம் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய ஒலிம்பியன். அவருடைய எண்ணத்துல ஜப்னாவில் இருக்கிற LMD யூனிட்ல அந்த லேர்னிங் மெட்டீரியல் டெவலப்மெண்ட் யூனிட் கல்வி மாகாண சபையின் ஊடாக உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல நாங்களும் அவருடன் சேர்ந்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி மின்னொளி வடிவத்தில ஆசிரியர்களை பாடசாலை கொண்டு சென்றது. அதுதான் நம்மளுடைய ஆரம்ப முயற்சி. அதற்கு பிறகு அந்த நேரத்துல ஓர் வந்தது, ஓரினால் பாதிக்கப்பட்டது, பாடசாலைகள் மேலும் அப்ப திரும்பவும் இலவச கல்வி பணக்கார பிள்ளைகளை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது. எங்கெங்கு எங்களிடம் இணைய வளங்கள், திறன் உபகரணங்கள் இல்லையோ திரும்பவும் இலவச கல்வியை பெற வேண்டி தன்னுடைய திறமையை கொண்டு வர முடியாமல் எங்களுடைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டது. ஆகவே எங்களாலே ஒரு நவீன முறையிலே ஒரு முயற்சி, அரசாங்கத்துக்கும் பாதகம் இல்லை, ஒருதருக்கும் பிரச்சனை இல்லை, மாணவர்களிடம் ஆசிரியர்களை மின்னொளி வடிவில் எடுத்து செல்வது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வறுமையில் வெற்றியை சாதித்த ஒரு சமூகம். இன்றைக்கு மலையகமாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் சரி, வடமாகாணமாக இருந்தாலும் சரி, வறுமையே எங்களுடைய வெற்றிக்கு காரணம். அதற்கு மேலான அசாதாரண நிலை என்று சொல்லுகின்ற கொரோனா தாக்கம், தற்போது இருக்கின்ற பொருளாதார தாக்கம், இவற்றெல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால்கள் எங்களுடைய கல்வியை தக்க வைப்பதற்கு. ஆகவே எங்களுடைய அந்த கல்வி என்கின்ற அந்த எண்ணக்கரு எங்கு மாணவர்களுடைய தங்களுடைய திறமையை கொண்டு வருவதற்கு ஆசிரியர்களை மின்னொளி வடிவில் கொடுத்து திறன் வகுப்பறைகள் அற்ற, அதாவது திறன் உபகரணங்கள் அற்ற நிலையில் எவ்வாறு மாணவர் கல்வி கற்கலாம் என்பதற்காக நாங்கள் ஒரு விரலிகள் என்கின்ற திட்டத்தை உருவாக்கி
எண்ணிம கல்வியை மின்னொளி வடிவில் மாணவர்களுடைய வீடுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் எடுத்து சென்றோம். அப்ப அங்க ஆசிரியர் இல்லாவிட்டாலும் ஒரு ஆளுமையுள்ள ஆசிரியர், வினைத்திறன் உள்ள ஆசிரியர் இருந்தா காணும். மாணவர்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, மாணவர்களுக்கு ஒரு டிவி வீடுகளில் நாங்கள் நாடகம் பார்ப்பதற்காக பாவிக்கின்ற சாதனங்களான டிவியை பின்னேரங்கள்ல சின்ன வீடுகள்ல ஒரே ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் மாமியும் அம்மம்மாவும் படம் பார்ப்பார்கள், பிள்ளை என்னென்று படிப்பர். ஆகவே நாங்கள் யோசிக்கிறோம், இருக்கிற டிவியை கல்வி சாதனமாக மாற்றுவதற்காக, அதாவது டிவியை ஒரு கல்வி சாதனமாக மாற்றி வீடுகளை பாடசாலைகளாக மாற்றி பெற்றோர்களை சமக்க வைத்து பிள்ளைகளும் பெற்றோரும் ஒரே அடியாக ஹோல்ல இருந்து அவர்கள் படிப்பதை இவர்கள் பார்த்து மாணவர்கள் பாடசாலைகள் டிவியில் பார்க்கும்போது எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லை. பள்ளிக்கூடத்துல பெரிய சாஃப்ட்வேர்களை கொடுத்து பெரிய கம்ப்யூட்டரை கொடுக்க போனா பிள்ளை வீட்டுல படிக்க மாட்டேன். ஆகவே எங்களுடைய திட்டம் ஒரு எளிமையான திட்டம், ஆனால் வறுமையில் வெற்றியை சாதிக்கக்கூடிய திட்டம். அந்த எண்ணக்கருவை நாங்கள் இலங்கையில் கிட்டத்தட்ட நாங்கள் மாத்தறையில் இருந்து நெடுந்தீவு மட்டும் கொண்டு போயிருக்கின்றோம். சிலாவ புத்தளத்தில் இருந்து நாங்கள் வாழைச்சேனை மட்டும் கொண்டு போயிருக்கின்றோம். கோபாலபுரம் கோபாலபுரம் உப்புவழி நிலாவளியில் இருந்து மூதூர்ல இருந்து பாட்டாளிபுரம் வரை கொண்டு போயிருக்கின்றோம். வாகரையில் இருந்து தென்னமரவாடி வரை கொண்டு போயிருக்கின்றோம். சோ எங்களுடைய திட்டங்கள் சகல இடங்கள், மன்னார், வவுனியா, மாடு, துணுக்க, முல்லைத்தீவு, கிளிநொச்சி வடக்கு, கிளிநொச்சி தெற்கு, வவுனியா வடக்கு, தெற்கு, எங்கே என்று சொன்னாலும் நீங்க பார்க்கலாம். வலிகாமம், கேம்பை சுற்றி இருக்கிற முழுகுடியேற்று நடக்கிற பாடசாலைகளிலும் கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் மலையாளத்திலே நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் உள்வாங்கி இருக்கின்றோம் இந்த விரலி திட்டம். ஆகவே எங்களுடைய திட்டம் எளிமையானதும் வறுமையில் சாதிக்கக்கூடியதும் பெற்றோருக்கு வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு நல்ல எண்ணத்தை தான் நாங்கள் இங்க கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய விடை பெருசாக இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சகல விதமான ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கவனித்தேன். இந்த இ-கல்வி தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு எவ்வளவு காலமாகிறது? உங்களுடைய இந்த வேலை திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது என்பது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? ஆமா, முக்கியமாக நீங்கள் உண்மையில பார்க்கணும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை உருவாக்கும் போது முதலாவது நாங்கள் ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு மின்னொளியில் கொடுப்போம் என்றால் ஆசிரியர்களுக்கு அதை பற்றி ஒரு நம்பிக்கையே இல்லை. நாங்கள் முதல் ஆரம்பத்துல டாக்டர் எதிர்வேசிங்கத்துக்கு அவர்கள் இலங்கை முழுக்க கொடுத்தார்கள் மின் தட்டு வடிவில். ஏன்னா நாடகம் பார்ப்பதற்கு முந்தி நாங்கள் சிடிவில படம் பார்க்கணும். எங்களுடைய ஒரு பாடத்தை பாத்தீங்கன்னா நாங்க முக்கியமா ஓலவிடத்தான் கூட எடுத்து நாங்கள் என்னன்னா அதுதான் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போன்றது. ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலுக்கு போவதா மேற்கல்விக்கு போவதா, அந்த மேற்கல்வியா அல்லது தொழிற்கல்வியா என்று பார்க்கிறது ஓலவில் ஒரு இம்பார்ட்டன்ட். அப்ப 8ஆம் 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்புக்குரிய பாடங்களை நாங்கள் தட்டு வடிவில் கொடுத்தோம், மின் தட்டுகள். அதை கூட வீடுகளில் வைத்து விட்டார்கள். ஆனால் இப்ப அந்த காலநிலை உண்மையில கொரோனாவுக்குள்ள தேங்க் பண்ணணும் அப்படியான நிலையில எங்களுடைய இந்த பாடசாலை மாணவருக்கு வேற வழி இல்லை என்றதுடன் ஆசிரியர்களுக்கும் வேற வழி இல்லை. உங்களுக்கு தெரியும், மாவட்டத்திலிருந்து மாவட்டத்துக்கே போக இல்லாத நிலை, ஆசிரியர்களுக்கு டியூஷன் நடத்த இல்லாத நிலை. இந்த நிலையில ஒரு உள்வாங்கப்பட்ட வெற்றியை நாங்கள் சாதித்தவர்கள் இந்த கொரோனா டைம்ல. என்ன செய்தார்கள் என்றால் எங்களுடைய வெற்றி 20%, 10%, 15% மாணவர்களுடைய வருகையும் இருந்தது, அவர்களுடைய பாஸ் ரேட்டும் இருந்தது. நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்களுடைய இ-கல்வியினுடைய வெற்றிகரமான திட்டம் உண்மையில நுவரெலியா ஏரியால தான் கூட வந்திருக்கு. அவர்கள்தான் உண்மையில இப்ப இருக்கிற சமூகத்துல, தமிழ் சமூகத்துல மலைய மக்கள் தான் உண்மையில இன்றைக்கு அதை உள்வாங்கி 100% பயனைப்பெறுகிறார். ஏனென்றால் பசி இருப்பவனுக்குத்தான் பசியை பற்றி தெரியும். மற்ற மாகாணங்களில் என்று பாத்தீங்கன்னு சொன்னா வட மாகாணத்துல அவருக்கு சாய்ஸ் கூடி இருக்குது. சாய்ஸ் என்று சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காசு இருக்குது, வெயில் விட்டா மாமா காசு அனுப்புவார், வெளிநாட்டுக்கு ஓடிடுவார். ஆனா எங்களை பொறுத்த மட்டும் மலையக மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் உள்ள பாடசாலைகள்ல வெற்றி என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு இப்ப புள்ளிவிவர ரீதியா தரலாம். நான் அதை உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்கள் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில நாங்கள் 20%, 30%, 15% இருந்தவர்களை நாங்கள் இந்த கிட்டத்தட்ட 80%, 90% மாற்றி நுவரெலியா மாவட்டம் இன்னொரு 90% தாண்டி இருக்கின்றது கடந்த ஓலெவல் ரிசல்ட்ஸ். அதை விட நாங்கள் ஓலெவல்ல மட்டும் இல்லாமல் 5ஆம் வகுப்பு மாணவர்களையும் ஸ்காலர்ஷிப்பில உள்வாங்க விரும்புகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பாடசாலைகள் எல்லாம் அதிகஷ்ட பாடசாலைகள். அதிகஷ்ட பாடசாலை உங்களுக்கு தெரியும், அங்க யாராவது ஒரு அரசாங்க உத்தியோகர் சொன்னா அவர் அந்த பள்ளிக்கூடத்தின் ஓச்சரா மட்டும்தான் இருப்பார். மிச்சம் எல்லாருமே நாள் தொழில் செய்பவர்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நாங்கள் உண்மையில ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வைப்போமாக இருந்தால்
யூனிவர்சிட்டி போக மட்டும் அவர் அப்பா அம்மாவோட தங்காமல் தன்னுடைய கல்வியை தொடரலாம். ஆகவே எங்களுடைய வேலை திட்டங்கள்ல வெட்டியை நான் புள்ளி விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். எனக்கு இப்ப காட்டிலாது, நான் உங்களுக்கு நேரடியா அனுப்பி வரேன், நீங்க பாருங்க. உண்மையில நாங்கள் 20% 30% இருந்து 90% 80% மட்டும் கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையில இலங்கையின் உங்களுக்கு தெரியும், கல்வி என்று பார்த்தீங்கள் என்று சொன்னா 100 வலயங்கள் இருக்கின்றது. 100 வலயங்கள்ல கிட்டத்தட்ட கல்வியில 100வது வலயமாக வெற்றிகரமாக 9வது வருடமாக 2009க்கு பிறகு தொடர்ச்சியாக மொட்டத்தில் இருக்கிறது, வடமாநிலத்தில் இருக்கிறது தீவகம், அடுத்தது வலிகாமம் போன்ற வலயங்கள். ஆனால் கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணம் மலையகங்கள் மேலே ஓரளவு மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். எனிவே இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி கலைக்க தேவையில்லை. ஆனா ஓரளவுக்கு நாங்கள் அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொண்டு வரோம். மேலே இருக்கிற தென் மாகாணத்துக்கும் கீழே இருக்கிற தமிழ் மக்கள் இருக்கிற பிரதேசங்களுக்குள்ள கேப்பை தான் குறைக்கிற மொழியை இன்னுமே நாங்கள் மேல் நோக்கி போகவில்லை. ஆனா ஒரு காலத்துல நாங்கள் மேலே இருந்தவர். அப்ப உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய ஆன்சர், எங்களால பயனை பெற்றிருக்கின்றோம். கிட்டத்தட்ட நாங்கள் 40-45% பாஸ் ரேட் இருந்த ஓலவில இப்ப 55-60% மாற்றுகின்றோம். அப்படி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், 45-50% பாஸ் பண்ணிக்க 50% பிள்ளைகள் ஓலவில ரோட்டுக்கு போறாரு. அவர்கள்தான் சமூக சீர்கேடுக்கு காரணமாகின்றார். அது உண்மையில மாணவன் பிள்ளை இல்லை, அது எங்களுடைய பிள்ளை. நாங்கள் கொடுக்கின்ற திட்டத்திலிருந்து இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யறோம், ரோட்டுக்கு போன மாணவர்களை குறைக்கின்றோம். மற்ற உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிழைப்பதற்கான கல்வியா அல்லது எந்த கல்வி உங்களுக்கு தேவை என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. உண்மையா பிழைப்பதற்கான கல்வியா, ஆளுமைகளை உருவாக்குவதற்கான கல்வி என்று பார்த்தால் வாழ்வதற்கான கல்வியா அல்ல வகுப்பறை கல்வியா, வாழ்வியல் கல்வியான்னு எத்தனையோ விவாதங்கள் நடக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தமல்ல, தமிழ் மக்கள் மாணவர்களுடைய நிலை இன்றைக்கு பிழைப்பதற்கான கல்வி. ஆகவே விதண்டாவாதங்கள் செய்வதை விட்டு பிழைப்பதற்கான கல்வி ஊடாக ஆளுமைகளை உருவாக்குவதற்குரிய வேலை திட்டமாக எங்களுடைய திட்டத்தை நான் பார்க்கின்றேன். மற்றது இவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை செய்யும் போது, அதாவது நீங்க வேறொரு நாட்டிலிருந்து பிறந்த தாய் நாட்டுக்கு இவ்வாறான ஒரு சேவையை செய்யும் போது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சு மற்றும் கல்வி திணைக்களங்கள் போன்றவற்றினுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும். அவருடைய ஒத்துழைப்பு எந்த வகையில் உங்களுக்கு இருக்கின்றது? உண்மையில நாங்கள் மிகவும் நேர்மையாக முன்னோக்கி பார்த்து எங்களுடைய பாதையை வழிவகுத்தோம். உண்மையில நாங்கள் வெற்றியை முதல் சாதித்தோம். நாங்கள் முதல் அதிகாரிகளிடம் போகவில்லை. எங்களுடைய தேவைகளை, மாணவருடைய தேவைகளை அறிந்து தேவையான இடத்துக்கு கொடுத்தோம். நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வியில் 2வது கேள்வி இருக்குது. அந்த புள்ளி விவரங்கள் அவர்களுடைய கண் மட்டத்துக்கு போக தொடங்கியவுடன் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். உண்மையில சொல்ல போனால் பெருந்தோட்ட பாடசாலைகளினுடைய அதிகாரியாக இருக்கின்றார் மிஸ்டர் முரளிதரன். கிழக்கு மாகாணத்தினுடைய ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் மிஸ்ஸஸ் புள்ளநாயன் இருக்கின்றார். அதே மாதிரி யாழ்ப்பாண வடமாகாணத்துக்குரிய எஜுகேஷனல் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் மிஸ்டர் ஆர் உதயகுமார் இருக்கின்றார். அதற்கு மேலாக செக்ரட்டரியாக இருந்தவர்கள் மிஸ்டர் இளங்கோவன், இப்ப இருக்கிற மிஸ்டர் வரதீஸ்வரன் வடமாநிலத்துக்கு. அதோட கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து ஜோனல் டைரக்டர்ஸ், வடமாநிலத்தில் உள்ள ஜோனல் டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் கல்குடாவில் இருந்து மலையத்தில் இருக்கிற ஜோனல் டைரக்டர்ஸ். கடைசியா போன கிழமை நாங்கள் இன்னொரு பள்ளிக்கூடம் ஒன்று திறந்துடாங்கள் மலையகத்துல. அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான திறன் வகுப்பறைகளை உருவாக்கி இருக்கின்றோம். எல்லா சகல திறன் வகுப்பறைகள் உருவாக்கும் போது உண்மையில கல்வி அதிகாரிகள் தான் எங்களுடன் செய்வார்கள். நாங்கள் கல்வி அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு போயிருக்கின்றோம். அவர்களே வாழ்க்கையில போகாத பாடசாலைகள் எங்களுடைய நினைந்து அவர்களும் பல இடங்களை பயணிக்கிறார்கள். அது ஒரு உதாரணம் ஒன்று. 2வது எங்களுடைய வேலை திட்டத்தை நான் வடமாநிலத்தினுடைய சிரேஷ்ட சீஃப் செக்ரட்டரியோட கதைச்சிருக்கின்றோம், அது கவர்னரோட கதைச்சிருக்கின்றோம். கிழக்கு மாகாணம், அப்கண்ட்ரி போன்ற இடங்கள்ல கூட சகல விதமான கல்வி சார்பான வலய அதிகாரிகள் எங்களுடன் இணைந்து எங்களுடைய வேலை திட்டத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்னும் அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பதால் எங்களுடைய வெற்றி உண்மையில அதிக மடங்காயிருக்கின்றது. எனவே நல்ல சுமூகமான உறவோடு அதிபர்கள் எங்களுடைய ஒரே ஒரு அமைப்பு தான். நாங்கள் எந்த ஒரு விதத்திலே நாங்கள் ஒரு ஆபீஸே இல்லை இலங்கையில், எந்த ஒரு விதமான அலுவலகமும் இல்லை. சகல அதிபர்களும் எங்களுடைய பயனாளிகளும் பங்காளிகளும், சகல அதிகாரிகளும் எங்களுடைய பங்காளிகளாக எங்களுடன் சேர்ந்து கல்வி என்கின்ற ஒரே ஒரு கண் முன்னுக்கு வைத்து அதை நோக்கி நடத்தி கொண்டு
அதே போன்று உங்களுடைய அந்த பணியினை எங்கு முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கையில் ஏதாவது ஒரு குழு அல்லது அமைப்பு அல்லது நண்பர்கள் வட்டம் இருக்க வேண்டும். அவர்களை பற்றியும் அவர்கள் எந்த வகையில் இந்த பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் என்பது பற்றியும் கூற முடியுமா? ஆமாம். நாங்கள் உண்மையில எங்களுடைய நேரடியான நோக்கம் வந்து கல்வி இலாகாவுக்கு வெளியில எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்களை வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னா கல்வி சம்பந்தமான விடயங்களை வெளியில் கல்வியாக்கு வெளியில இருப்பவர்கள் போய் கல்வி அதிகாரிகளுக்கு சொல்வது அவர்களை நாங்கள் அவமதிப்பதாக என்கின்ற எண்ணத்தில் கல்வி அதிகாரிகளையே எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகத்துல அவர்கள் எங்களுடன் ஒரு வாலண்டியராக வேலை செய்கிறார்கள். அதாவது வந்து நாங்கள் கொடுக்கின்ற விடயங்களை வலய கல்வி பணிப்பாளர்களுடன் கதைத்து அவர்கள் மூலமாக அதிபர்களை வரவழைத்து ஒரு ஒபிஷியல் மீட்டிங்லேயே நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை செய்கின்றோம். ஆகவே எங்களுடைய வேலை திட்டத்தில் 2-3 சில இடங்கள்ல இப்ப திருவோணமலையை பொறுத்தமல்ல 86 விதமான பாடசாலைகளை உள்வாங்கி இருக்கின்றோம். அந்த இடத்துல நாங்கள் ஒரு இன்ஜினியர் ஒரு ஆள் திருச்செல்வம் என்பவரை பாவிக்கின்றோம். அவருக்கு அந்த இடங்கள் போய் வர தெரிந்தபடியா எங்களுக்கு ஆனால் அவர் கூட சகல அதிபர்களையும் உள்வாங்கித்தான் செய்கின்றோம். மற்றது கொரோனா தந்த ஒரு நல்ல காரியம் எங்களுக்கு வந்து இந்த ஜூம் என்கின்ற விதி. இந்த ஜூமினூடாக நீங்கள் கிட்டத்தட்ட நீங்களும் நானும் வீட்டில இருந்து கதைக்கிற மாதிரி தான் கதைக்கின்றோம். அதே போல நாங்கள் அதிகமாக சகல விதமான அதிபர்களையும் ஜூமினூடாக மீட் பண்ணுவதால் எங்களுக்கு ஆஸ்திரேலியாவோ இலங்கை என்கின்ற வேறுபாடு ஒரு நாளுமே கண்ணில் பட்டதே இல்லை. நான் நம்ப மாட்டீங்கன்னா வெறுகல்ல கூட கதைக்கிறோம், மூதூர்ல கதைக்கிறோம், தெனியாயில கதைக்கிறோம், நெடுந்தீவுல கதைக்கிறோம், நைனாதீவுல கதைக்கிறோம், ஊராத்துறையில கதைக்கிறோம், அதே நேரத்துல கிளிநொச்சியில கதைக்கிறோம். நீங்க கேட்டீங்கன்னா வாழைச்சேனியில கதைக்கிறோம். வாகரை என்கின்றது உங்களுக்கு தெரியும் மிகவும் கடினமானது. வாகரையில போய் கதைக்கிறோம், கிட்டடியில கோபாலபுரத்துல கதைக்கிறோம். எங்களுக்கு உண்மையில வெளிநாடு உள்நாடு என்கின்ற அந்த ஒரு சொல் பதம் இனி தேவையில்லை என்று நிற்கின்றேன். அதுக்கு நாங்கள் எல்லாரும் தயவு கூறுவோம் இந்த கொரோனா. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கு எங்களுக்கு உண்மையில அதிபர்மார்கள் வந்து கிழக்கு மாநிலத்துக்கு எங்களுடைய ஒரு பாடசாலை அதிபர் தானாக முன் வந்து அதை எங்களை கோஆர்டினேட் பண்ணுகின்றார். அதே மாதிரி வட மாகாணத்துல கூட அதிகமான சோனல் ரெக்டர் தான் எங்கள் இந்த விஷயங்களை கோஆர்டினேட் பண்றார். ஆகவே எங்களுக்கு இன்று வரையில் நாங்கள் எடுக்கின்ற நிதிகள் நிதி உதவிகள் எல்லாம் நேரடியாக நாங்கள் அனைவருமே தொண்டர்களாக இருக்கின்றபடியால் நேரடியாக மாணவர்களுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக அது ஒரு நல்ல பணியாக இருக்கு. அதாவது இந்த கோவிட் பெருந்தொற்று என்பது ஒரு நல்ல விடயத்தையும் செய்திருக்கின்றது. அதனூடாகத்தான் இன்று நாங்கள் சூம் வழியாக நேர்காணலை செய்கின்றோம். நீங்கள் கூறியது போல உங்களுடைய அந்த கூட்டங்கள், நிகழ்வுகள், திட்டமிடல் போன்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் இதனூடாக செய்து வருகின்றீர்கள். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இருக்கின்றது. ஐயமிட்டும் என்ற ஒரு கட்டமைப்பினை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். அந்த கட்டமைப்பின் பணி என்ன, அது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பது பற்றி கூற முடியுமா? உண்மையில ஐயமிட்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வை பாட்டியினால் நாங்கள் சிறு வயதுல படித்த ஆனா அவன்னா படிக்கும் போது ஐயன்னா என்கின்ற எழுத்துல எனக்கு ஒரு விருப்பம் முந்தித்தது. அது எல்லா எழுத்தையும் கூட ஒரு வித்தியாசமான எழுத்து ஒரு தடவை மைண்ட் பண்றது எனக்கு விருப்பம். அப்படியான ஆட்களை தான் முன்னுக்கு கொண்டு வரும். உண்மையில ஐயன்னா என்கின்ற எழுத்துல ஒரு ஆர்வம் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் எனக்கு இன்றைக்கு அப்பா அம்மா இல்லை. நாங்க வெளிநாடு வந்திருக்கிறோம். என்னுடைய அப்பா அம்மா நான் என்ன செய்யறேன்னு பாக்குறதே இல்லை. அவர்கள் உயிரோடு இல்லை இப்போது அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் எனக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு உதவி செய்யணும்டா நானும் எனது மனைவியாரும் யோசிச்சோம். அப்பா அம்மாவின் ஸ்தானத்தில் இருக்கிற சகலருக்கும் ஏதாவது உதவி செய்வோம். அந்த ஒரு எண்ணக்கருவில் தான் நாங்கள் முக்கியமாக நோயாளிகளாக தனிமைப்படுத்தப்பட்டு உதவியற்றிருக்கின்ற வயது போன எங்களுடைய அப்பா அம்மா இன்றைக்கு நாங்க இருக்கிறதே அப்பா அம்மா அந்த நல்ல ஒரு கருத்து அவையில நாங்கள் சந்தோஷமா வச்சிருக்கணும்டா. அப்ப நான் முதல் எங்கே போறது வயது மடத்தை விட நான் வச்ச ஆஸ்பத்திரிகள்ல மீட் பண்ணுவோம் மட்டும் மந்திய ஹாஸ்பிட்டல். நான் என்னுடைய ஊர் வடமாகாணத்துல வடமராட்சியில துன்னாலையை சேர்ந்தவன் நான். அங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, பாயிண்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல். அங்க கன பேர் இருப்பினா நாங்க பள்ளிக்கூடம் போய்க்கு அதிகமான நாட்கள் ரோட்டுல கடையில படுத்திருப்பேன் நிலத்துல. பிறகு பார்த்தால் அவைதான் அந்த உதவி செய்கிறார்கள். நோயாளிகள் கஷ்டப்படைக்க போய் உதவி செய்கிறவர். அப்ப அவர்களுக்கு என்ன காரணம்? சாப்பாடு இல்லை, உறுப்பு இல்லை, கஷ்டமான நிலை. நீங்க அங்க இருக்கிற வயது போனவர்களை தூக்கி எடுத்து கொண்டு போறாங்க. அப்ப இதுக்கு ஒரு திட்டமாக நானும் மனைவியாரும் சேர்ந்து, என்னுடைய மனைவி ஒரு மருத்துவர் டாக்டர் சுரேந்திர, அவருக்கு தேங்க் பண்ணணும். இதுல நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தோம், ஒரு எமர்ஜென்சி பேக், ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வயது பேர் வந்தால்
அவருக்கு ஒரு சரம், ஒரு பொம்பளைண்டா ஒரு சட்டை 2 3, அதை விட பற்பசை தூள், அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆளுக்கு என்ன தேவை ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு பேக் வச்சிருப்போம், அவைட்டு அதில் இருக்கா. இதை விட அதை பார்ப்பவருக்கு உணவு கொடுத்தா தானே அவரை பார்க்கலாம். அவருக்குரிய உணவை டாக்டர்ஸ் என்ன சாப்பிடணுமோ அப்படியான விடுதியில் ஒரு வவுச்சரை கொடுத்து அவர்கள் போய் இந்த இவர்களுக்கு பார்க்கறது மட்டும் இல்லாமல் நல்ல பழங்களையும் வேண்டி கொடுத்து வீடு போகும்போது சஸ்டேஜின் ஒரு நல்ல ஒரு போசாக்குள்ள உணவை கொடுப்பதுதான் எங்களுடைய திட்டமாக இருந்தது. அதாவது மற்றவனுக்கு உணவு கொடுத்து நாங்கள் உண்ணோடும் எங்களுக்கு மேலாக சகலருக்கு, அதாவது நாங்கள் ஒன்று நல்லா இருந்தா மற்றவன் நல்லா இருக்கணும் என்று யோசிக்கணும் என்ற எண்ணக்கருவில நான் உண்மையில கோயில்கள்ல இருக்கிற உண்டியல்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு வர வேண்டும் அல்லது ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த உண்டியல் இருக்கிற காசால தான் அந்த கோயில் மேனேஜ்மெண்ட்ல சண்டை வருது. உண்மையா கடவுள் சொல்றாரு, இந்த தர்மம் என்பது அதுதானே. தர்மம் என்பது பணம் படைத்தவன் தன்னுடைய பணத்தை கடவுளுடன் கொடுக்கின்றான், கடவுள் அதை எடுத்து பணம் தேவைப்படுவனுக்கு கொடுக்கின்றான். ஆனா அந்த பணத்தை எடுப்பவனும் கொடுப்பவனும் தான் தர்மகர்த்தா சபை. ஒரு தர்மகர்த்தா சபையின் தலைவன் என்ற முறையில நான் இதை உறுதியாக சொல்ல முடியும். மெல்பர்ன்ல குன்றத்து ஆலயத்தை தர்மகர்த்தா சபை என்பது தருமத்தை எடுத்து தேவைப்படுவனுக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும், ஒழிய தலைமைத்துவத்துக்கு அடிபடக்கூடாது என்கின்ற எண்ணக்கருவை கூட நான் உருவாக்கி இருக்கின்றேன் மெல்பர்ன்ல. அதுதான் என்னுடைய திட்டம். உண்மையில நம்ப மாட்டீங்க, நான் அது நினைக்கிறேன். நான் எல்லா கோயில் உண்டியல்களும் ஆஸ்பத்திரியிலேயும் பள்ளிக்கூட வாசல்லையும் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு இந்த பஞ்சம் வந்திருக்காது. எனவே அதுக்கு மேலால நாங்கள் நீங்க சொன்ன அந்த முக்கியமான விடயம் ஐயமட்டினூடாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப பொருளாதார நிலை பாடசாலைகள் இருந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வர தொடங்கிட்டது. சார் எங்களுக்கு பிள்ளைகள் வரியினம் இல்லை, சாப்பாடு இல்லை சார். சில பேர் இரவு சாப்பிடாம படுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் மலைய பாடசாலைகள் தான் கூட கஷ்டப்பட்டது. என்னடா நடந்து வர பிள்ளைகள் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வர பிள்ளைகள் இரவு சாப்பிடாமல் நடந்து வருகிறார்கள். கிழக்கு மாநிலத்திலும் அப்படி வருகிறார்கள். அப்ப எங்களுக்கு சரியான மிகவும் கவலையா இருந்தது, இந்த பிள்ளைகளை என்ன செய்யலாம் என்று. அப்ப அதே நேரத்தில் எங்கள்கிட்ட நிதி இல்லை, எங்கள்ட்ட அமைப்பிட்ட நிதி இல்லை. ஆனபடியால் நான் யோசிச்சேன், என்னுடைய சொந்த பிள்ளை சாப்பிடாம இருந்தா நான் என்ன செய்வேன், காசு இல்லாட்டிலும் காசுக்கு வேண்டி சாப்பிட கொடுப்பேன் என்கிற எண்ணத்தோடு தான் பாடசாலை 2000 மாணவர்களை உள்வாங்கி 7 பாடசாலைகளை உள்வாங்கி இருக்கின்றோம். தற்போது நாங்கள் உண்மையில பதுல்ல நுவரெலியா போர்டர்ல இருக்கிற ஸ்ரீ கணபதி வித்தியாலயம், அதே மாதிரி வாகரையில் இருக்கின்ற கட்டுமுறிவு, ஆண்டாகுளத்தில் இருக்கிற கட்டுமுறிவு பாடசாலை, அதே மாதிரி கிளிநொச்சியில இருக்கிற முந்தி மலையக பிரச்சனை நேரத்துல உள்வாங்கப்பட்ட குடியேற்றம் இருக்கின்ற அம்பாபுரம் என்கின்ற ஒரு பாடசாலை, இது 3க்கு மேலால பலாலி கேம்புக்கு கிட்ட இருக்கிற குடியேற்றம் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற குட்டியகுளம் என்ற பாடசாலை, பண்டத்தெரிப்பு என்ற ஒரு பாடசாலை, அதுவும் மிகவும் கஷ்டமான மக்களை கொண்ட பாடசாலை. இதை விட நாங்கள் 7 பாடசாலைகள், மற்றது நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அப்படி பேட்டிக்கலோட வாழைச்சேனை கிட்ட மீராவோடில் இருக்கிற போர்டர்ல இருக்கிற எல்லை கிராமத்தில் உள்ள பாடசாலை. இப்படியான பாடசாலை மாணவர்களை ஒரு நேர உணவை நாங்கள் தற்போது கொடுக்கிறோம். நம்ப மாட்டீங்க, 60, 70, 80 என்ற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த பாடசாலைகள் இலங்கையில உண்மையில ஹொலிடேயாக இருந்தும் ஈக்கல்வி நிலையங்கள் இருக்கின்ற பாடசாலைகளில் இது ஒரு பரீட்சாத்தமாகத்தான் ஆரம்பித்திருக்கின்றோம். என்ன மாதிரி பட்ஜெட் போகும் என்று தெரியாது. என்னென்னா ஒவ்வொரு நாளும் பிரைஸ் மாறிக்கும். எங்களால ஒரு கணிப்புடையும் சொல்ல முடியவில்லை. உதவிக்கு இப்ப நாங்களே அந்த பொறுப்பை எடுத்து நானே என்னுடைய காசை முதல் கொடுத்து, எனக்கு ஒருத்தரை கேள்வி வைக்க மாட்டோம், என்னுடைய ஆசையை நான் கொடுத்து மாணவர்களை ஒரு இந்த பரீட்சாத்தம் ஒரு 2 கிழமை 3 கிழமை செய்தோம் என்றால் பிறகு ஒரு அமைப்பாக வளர்க்கலாம் என்கின்ற எண்ணத்துடன் தான் இதை செய்கின்றோம். சோ ஐயமிட்டுன் ஆரம்பிக்கப்பட்டது வயோதிற்காக. இன்றைக்கு கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்கு உணவு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஐயமிட்டுன் தன்னுடைய அடுத்த பணியாக இந்த மாணவர்களை உள்வாங்கி இந்த உணவை கொடுக்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக, அதாவது சமூகத்தின் மீதும் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் அவருடைய கல்வி நடவடிக்கையின் மீதும் நீங்கள் காட்டும் அக்கறை மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுடைய இந்த பணிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய இந்த பணி தொடர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த எமது வீரகேசரி நிறுவனத்தின் சார்பாக வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையில நான் இந்த வீரகேசரி நிறுவனத்துக்கு முதல் நன்றி கூற வேண்டும். அவர்கள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். நான் மிகவும் ஒரு சிறியவன், நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஊடகம். எனக்கு தந்ததுக்காகவும் உங்களுடைய இந்த அருமையான அன்பான
ஊக்குவிக்கின்ற வார்த்தைகள், உங்களுடைய முகம், சிரிச்ச முகமே சந்தோஷமா இருக்குது. எங்களை நீங்கள் வடிவா சந்தோஷமா வச்சிருப்பீர்கள். அதை விட வீரகேசரி வாசகர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இத்துடன் வீரகேசரியின் நேர்காணல் நிகழ்ச்சியினை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இதுவரை நேரமும் தனது வேலைப்பளுவுக்கு மத்தியில் பெறுமதியான பல்வேறு தகவல்களை எமக்காக வழங்கிய திரு முரளிதரன் அவர்களுக்கு நாம் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.